சென்னையில் ஃபார்முலா 4 கார் பந்தயத்தின் இறுதிப் போட்டிகள் தொடங்கி இருக்கும் நிலையில் போட்டியை காண பல்வேறு பிரபலங்கள் வருகை தந்த வண்ணம் இருக்கின்றனர். இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது குமுதம் செய்தியாளர் கீதன் வழங்க கேட்கலாம். கீதன், ஃபார்முலா 4 பந்தயத்தை காண வந்திருக்கும் பிரபலங்கள் குறித்தும் மற்றும் அங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கும் சிறப்பு ஏற்பாடுகள் மற்ற பிற விஷயங்கள் உங்களிடமிருந்து. வணக்கம். குறிப்பாக இந்த ஃபார்முலா 4 ஸ்ட்ரீட் ரேசிங் எனப்படுவது தமிழகத்தில் குறிப்பாக சென்னையில் முதன்முறையாக நடைபெறுகிறது. இந்த திருவிழா இந்த போட்டியை காண்பதற்காக ஏராளமான பொதுமக்கள் வருகை தந்த வண்ணம் உள்ளனர். இந்த போட்டிகளுக்கு ஏற்கனவே நடிகர்கள் கமலஹாசன், ரஜினிகாந்த், அதே போல தனுஷ், சிவகார்த்திகேயன் உள்ளிட்ட பிரபலங்களும் இந்த போட்டி மிகப்பெரிய வெற்றியடைய வேண்டும் என்ற வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கின்றார்கள். அந்த வகையில் தற்பொழுது பல்வேறு பிரபலங்கள் வருகை தந்த வண்ணம் இருக்கின்றனர். இந்த போட்டிகளுக்கான அணிகளின் உரிமையாளர்களும் இந்திய அளவில் உலக அளவில் மிக பிரபலமான இருக்கக்கூடியவர்கள் தான் இந்த அணிகளுடைய உரிமையாளர்களாகவும் இருக்கின்றனர். குறிப்பாக இந்தியனின் முன்னாள் கேப்டன் சௌரவ் கங்குலி, அதே போல பாலிவுட் நட்சத்திரம் ஜான் அப்ரஹாம், அதே போல நடிகர் நாக சைத்தன்யா, அதே போல தயாரிப்பாளர் பி கபூரின் மகன் அர்ஜுன் கபூர் உள்ளிட்டவர்கள் இந்த அணிகளினுடைய உரிமையாளர்களாக இருக்கின்றனர். அவர்கள் தற்பொழுது இந்த போட்டிகள் நடைபெறக்கூடிய அந்த இடங்களுக்கு தற்போது வருகை தந்திருக்கின்றார்கள். தொடர்ந்து நடிகர் ரஜினிகாந்தும் இங்கு வருகை தர இருக்கின்றார். இந்த போட்டிகளை பொறுத்தவரை பிரபலங்களை காண்பதற்காகவும் அதே போல இந்த போட்டிகளை கண்டு ரசிப்பதற்காகவும் ஏராளமான பொதுமக்கள் இன்று பிற்பகல் முதலே இந்த விளையாட்டுப் போட்டிகள் நடைபெறக்கூடிய இந்த இடத்திற்கு வருகை தந்த வண்ணம் உள்ளனர். இதற்காக விரிவான அந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளும் அந்த போக்குவரத்து மாற்றங்களும் சென்னை மாநகர போக்குவரத்து துறை மேற்கொண்டிருக்கின்றது. தற்போது 7 மணி அளவில் இந்த பிரதான போட்டிகள் தொடர்ந்து நடைபெற இருக்கின்றதன் காரணமாக ஆர்வத்துடன் ஏராளமான பொதுமக்களும் பிரபலங்களும் தற்போது வருகை தந்திருக்கின்றார்கள். கீதன், இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் சௌரவ் கங்குலி அந்த ஃபார்முலா 4 கார் பந்தயத்தை காண வருகை தந்திருக்கும் காட்சிகளை பார்த்தோம். வேறு பல விஐபிக்கள் வருகை தந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, மழை பெய்யக்கூடிய சூழல் ஏற்பட்டால் போட்டி தொடர்ந்து நடைபெறுமா என்ற கேள்வி இருக்கிறது. உங்கள் பதில். வணக்கம். குறிப்பாக இந்த போட்டிகளை காண்பதற்காக பிரபலங்கள் ஒரு பக்கம் வந்தாலும் வானிலை என்பது சாதகமாக இருந்தால் மட்டுமே இந்த போட்டிகளை பொதுமக்கள் கண்டு ரசிக்க முடியும், அதே போல போட்டிகளையும் நடத்த முடியும். தற்போதைய நிலையை பொறுத்தவரை சென்னையில் மழை பெய்வதற்கான அந்த முன்னெச்சரிக்கை என்பது எதுவும் இல்லை. தற்பொழுது வானம் மிக தெளிவாக இருக்கின்றது. எனவே மழை வருவதற்கான வாய்ப்புகள் தற்போது குறைவாக இருப்பினும் இனி அடுத்தடுத்த மாற்றங்களில் மழை வந்தால் இந்த போட்டிகள் நடத்துவது நீங்கள் குறிப்பிட்டது போல சிரமமாக இருக்கும். அப்பொழுது இந்த போட்டிகளை ஒத்திவைப்பதற்கான சூழல்களும் இருக்கும். ஆனால் தற்போதைய நிலையில் வானிலை என்பது இந்த போட்டிகள் நடைபெறுவதற்கு சாதகமாகவே இருக்கின்றது. நன்றி கீதன், உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி.